பிரீத்தி, ம். இது வெறும் வீட்டுக்கு தேவையான பொருள் தானே? அத வாங்க எதுக்கு நாம வீராவை அனுப்பணும்? நீங்க ரொம்ப அப்பாவிங்க. நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். விஷயம் என்னன்னா, சௌமியா ஷண்ணுக்கு உதவி செஞ்சிருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்குள்ள நான் 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனையை உண்டாக்கிடுவேன். பிரீத்தி, நீ தான் பெரிய அப்பாவி. இங்கிலீஷ்காரங்க நம்ம நாட்டை விட்டு போய் பல வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அவங்க போன பிறகும் அடிமை புத்தி உங்களுக்கு போல. எனக்கு தெரியுங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்க வேலை செஞ்சு டயர்ட் ஆயிடுறீங்க. இன்னொரு விஷயமும் தெரியும், அத்தையும் மாமாவும் என்னை ஏத்துக்கிட்டாங்க. அதுக்காக தான் நீங்க இதெல்லாம் செய்யறீங்க. அதான் உண்மை சௌமியா. அது நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? காதல்ல எதையுமே சொல்ல தேவையில்ல, அது எல்லாமே தன்னால தெரிஞ்சிடும். இதைத்தான் காதல்னு சொல்லுவாங்க. சரிங்க பாரு, இன்னைக்கு நீயும் என் கூட வா. ஃபேக்டரி வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா நாம ஜாலியா வெளியே சுத்தி பார்க்க போலாம். அப்படியே ஊரை சுத்திக்கிட்டு நம்ம ரொமான்ஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு டீ கொண்டு வரேங்க. ஏய், ஒரு நிமிஷம். நீ என்ன டிஃபரெண்டா இருக்க? நான் ரொமான்ஸை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ என்ன டீ எடுத்துட்டு வர போற? நீ எதுவும் செய்ய வேண்டாம், நீ வெறும் பணத்தை மட்டும் எடுத்து வை. நான் வருண் கிட்ட சொல்லி என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் ரெடி பண்றதுக்கு பாக்குறேன். அப்போ அத்தைக்கும் மாமாவுக்கும் நான் கணக்கு சொல்லும் போது என்னன்னு சொல்றது? வெளியே போய் ஊர் சுத்தத்துக்கு காசு கேட்டீங்கன்னு சொல்லணுமா? இல்லைங்க, நான் உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன். ஏதாவது பொய் சொல்லு. நான் பொய் சொல்ல மாட்டேன். நீ சத்தியமா பொய் சொல்லவே மாட்டியா? இல்ல. சரிங்க மேடம், தேங்க்யூ, சாரி, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க பொண்ணான நேரத்தை நான் வீணடிச்சுட்டேன். போய் டீயை கொண்டு வாங்க, போங்க. என் ஃபீலிங்ஸ் பத்தி இங்க யாருக்குமே கவலை இல்ல போல இருக்கு. நாம லிஸ்ட் ரெடி பண்ணி அந்த திருநங்கை கிட்ட கொடுக்கணுமா? இதோ இந்த வீட்டோட முதலாளி அம்மா வந்துட்டாங்க பாருங்க. சௌமியா, இந்த மளிகை பொருள்லாம் வாங்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் வாங்க பணம் வேணும். நீ படிச்சு வேணா பாரு, அப்புறம் அது விட்டு போச்சு இது விட்டு போச்சுன்னு குறை சொல்லிட்டு இருக்காத. அது எனக்கு இங்கிலீஷ் படிக்க வராதுங்க. அது சரி, ரொம்ப நல்லா இருக்கேன். உன்னை யார் இந்த வீட்டு முதலாளி அம்மா ஆக சொன்னது? இப்போ வேலை செய்யும். ரொம்ப நல்லா இருக்கு. லிஸ்ட் இங்கிலீஷ்ல எழுதி கொடுத்திருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கு. வீட்ல எல்லாருக்குமே தெரியும் சௌமியாக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு. இருந்தாலும் நீ இங்கிலீஷ்ல எழுதி கொடுத்திருக்க. பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ இங்கிலீஷ்ல எழுதி கொடுத்த லிஸ்ட சௌமியாக்கு நீ தமிழ்ல சொல்லு. இதனால சௌமியா இங்கிலீஷும் கத்துப்பால்ல. சரி, இப்பவே சொல்லிக் கொடு. சொல்லுன்னு சொன்ன. சொல்றேன் கேளு. இப்ப நான் தமிழ்ல தான் சொல்லியிருக்கேன் சௌமியா. அது நிச்சயமா உனக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். முடிஞ்சுதா? சரி, இப்போ நீ கணக்கு போட்டு
இதுல எதெல்லாம் குறைக்க முடியும்னு பாரு. அப்புறம் இந்த பொருட்கள்லாம் கணக்கு போட்டு பைசாவை கொடுத்து அனுப்பு. சரி. அம்மா இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இல்ல? இனிமேல் இந்த சாப்பாடு பொருட்களும் சௌமியா தான் ஆர்டர் பண்ணுமா என்ன? இவ இஷ்டத்துக்கு. நீ உன் லிமிட்லயே இருக்கிறது நல்லதுதான். நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, இது என்னுடைய வீடு. இந்த வீட்டு விஷயத்துல நீ என்னைக்குமே தலையிடக்கூடாது. சௌமியா முதல்ல அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடு. அப்பதான் இவன் வாயை மூடுவான். ஹலோ, நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. ரியலி? தேங்க் யூ so much. பை. என்னமாச்சு? பாட்டி 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 என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. பாட்டி, நான் அன்னைக்கு ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தேன்ல, அதுல என்ன செலக்ட் பண்ணிட்டாங்களாம். நான் இன்னைக்கே கிளம்பணும் பாட்டி. அதுவும் இப்பவே கிளம்பி ஆகணும். ஒரு வழியா நான் ஜாபுக்கு போக போறேன் பாட்டி. ஏய், நீ எங்கேயும் போக கூடாது. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஒருவேளை நீ போனா நான் இங்க தீ குளிச்சிடுவேன்னு சொன்னேன்ல. இப்படி மிரட்டுறத நிறுத்துங்க. உங்க மிரட்டல்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் போய் தான் தெரியும். சரி போ, போயிடு. ஆனா நீ போகும்போது என் பணத்தை தாண்டி தான் போக வேண்டி இருக்கும். ஆமா, பணத்தை தாண்டி போகணும். மகேந்திரா, நில்லுப்பா, நில்லு. என்னது அடிக்குது? அட கடவுளே! மகேந்திரா, என்ன பைத்தியக்காரத்தனமான வேலை பண்ணிட்டு இருக்க? மகேந்திரா, சொன்னா கேளு. தள்ளிப்போமா. மகேந்திரா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அட கடவுளே! ஏன்டா அப்படி பண்ண? பாப்பா, நமக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அவனை சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. சீக்கிரம். மகேந்திரா, கொண்டு ஆகாதப்பா. பாப்பா, சொன்னாப்பா. ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க இங்கே இருக்க. சுமதி, என்னம்மா செய்யற? பாட்டி, அக்காக்கு ஃபோன் பண்றேன். வேண்டாம் வேண்டாம்மா, இப்ப வேண்டாம், அப்புறமா ஃபோன் பண்ணலாம். உனக்கு தெரியல, அவ ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாம்மா.